கோலிவுட்ல சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி எல்லாரையுமே பிரமிக்க வைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இவர் வந்து ஒரு டாப் ஆக்டர்ஸ்ல வந்து ஒருத்தர் இல்லையா? பராசக்தி படத்துக்காக நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நாமினலான ஒரு அட்வான்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல ப்ரொடியூசர் கிட்ட வந்து புரொடக்ஷன்ல நீங்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அத வந்து ஒரு கிராண்டா வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்ணுங்க. ப்ராஃபிட்ல வந்து நான் ஷேர் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு மாடல்ல தான் பராசக்தியில வந்து கமிட் பண்ணி ப்ராஜெக்ட்ட முடிச்சிருக்காரு அப்படின்ற மாரி தெரிய வந்திருக்கு. அதே போல எஸ்கே 26ல வெங்கட் பிரபு கூட தான் வந்து பண்றாரு. பட் ஆனா இந்த சேலரியில வந்து இந்த படத்துல அவருடைய சேலரிய 40,00,00,000 வந்து குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? ஆக்சுவலா எஸ்கே 24ல வந்துட்டு அவருடைய சேலரி வந்து 65,00,00,000 அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து அநேகமாக டிசம்பர் 2nd வீக்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து சிவி சக்கரவர்த்தி அப்படின்றதால கு நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த எஸ்கே 24 வந்து கம்ப்ளீட்டா கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சில சோர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ அவருடைய வளர்ச்சிய பார்க்கக்குள்ள நிஜமாலுமே பிரமிக்க வைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.